ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பிடிஎஃப் வேணும், லிங்க் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. டெலகிராமில் நான் இப்போ வரைக்கும் ஜாயின்ட் ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் வேணா கூட மெசேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு லாங்குவேஜஸ் எக்ஸாம் நடக்குது. தமிழ் மொழி விருப்ப மொழி பாடம் நடக்குது. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். மீண்டும் சொல்வது, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. பி கான்ஃபிடென்ட்டோடு போங்க. ஸ்கூல்ஸ்க்குலாம் நாளைக்கு மார்னிங் உங்களால் இந்த வீடியோ பார்க்க முடியாது, அதனால தான் இப்போயே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் 8:35க்குலாம் ஸ்கூல்ஸில் இருக்கணும். மார்னிங்கே லஞ்சை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. கொஸ்டின்ஸ் பேப்பர் வெரி ஈஸியாக தான் கேட்கப்படும். இலக்கண பகுதி, செய்யுள், மனப்பாட பகுதி, நெடுவினாக்கள், சிறு வினாக்கள், கட்டுரை, இதை மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் அசால்ட்டாக 60 above அசால்ட்டாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. ப்ளஸ் 12க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பிடிஏ கொஸ்டின்ஸ் அண்டு ரெடியூஸ் சிலபஸில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே இருக்குது. மறக்காமல் அதை பார்த்துட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நைட்டு 11 மணி வரைக்கும் படிப்பீங்க. அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 10 o'clock 9:30க்குலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 8 to 10 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு 5 o'clock 4 o'clock எழுந்து பண்ணிங்க. சர்றன்னு மண்டையில் ஏறும். எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக 1:15 மணிக்கு வெளியே வருவீங்க. அண்ணா நான் கரெக்டாக உங்களுக்கு 1:45 இல்லை 2 o'clock வீடியோ வரும். கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். திரும்ப சொல்வது, சிறுவினாக்கள், நெடுவினாக்கள், கட்டுரை, இலக்கணம், மனப்பாட பகுதி, செய்யுள், இதை மட்டும் தெரிஞ்சால் 60 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். 1 மார்க்லாம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு தெரியும். 5 நிமிஷம் கேப் கிடைச்சாலே அசால்ட்டாக எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவீங்க. ஆல் த பெஸ்ட் டு மை லவ்லி ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாம் 10th ஸ்டூடெண்ட்டும் கேட்டிங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது கரெக்டாக அது வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் த பெஸ்ட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள்.